நீங்க ரியாத்ல இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ ரியாத்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுதியில் இருக்கிற ரியாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதாவது கிங் காலித் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு மொத்தமாக 5 டெர்மினல் இருக்கு. இந்த 5 டெர்மினலில் தற்போது, அதாவது February 15ஆம் தேதி வரைக்கும் டெர்மினல் 3ல தான் வந்து இன்டர்நேஷனல் ஃபாரின் ஏர்லைன்ஸ், அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து வர்ற ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு டெர்மினல் நம்பர் 3ல தான் வந்து அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ஆகும். பட் February 16 இருந்து 25ஆம் தேதிக்குள்ளாடி இந்த ஒரு இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் எல்லாமே வரப்போகுது. என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நான் ஒரு குவிக் அப்டேட்டுக்காக இந்த ஃபாரின் ஏர்லைன்ஸ் எல்லாமே டெர்மினல் 3லேருந்து டெர்மினல் 5க்கு சேஞ்ச் ஆக போகுது. நீங்கள் இன்கேஸ் 2 மாதத்துக்கு முன்னாடி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட்ஸில் வந்து டெர்மினல் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ளைட் எந்த டெர்மினல்லேருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போங்க. அண்ட் வந்து இனிமேல் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட்ஸில் வந்து டெர்மினல் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் மறுபடியும் டெர்மினல் நம்பர் 3 அப்படின்னு காமிச்சதுன்னா நீங்கள் வந்து அந்த டைம்லையும் உங்களுடைய ஏர்லைன்ஸை காண்டாக்ட் பண்ணி எந்த டெர்மினல்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஏர்லைன் அண்ட் ஏவியேஷன் கண்டென்ட்காக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.